இந்த பதிவில் நாம பார்க்க போகிறது யூஸ் ஆஃப் ஃபார்னுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நமக்கு இப்போ அடிப்படையிலே சில ஃபாருக்கான காரணம் தெரியும். நாம நோக்கம் அல்லது காரணம் அப்படிங்கிற மீனிங்கில் ஃபாரை யூஸ் பண்ணுவோம். இந்த இணைப்பு சொல் ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். இது தவிர மேலும் பல காரணங்களும் இருக்குது, நாம் பயன்படுத்தக்கூடிய சூழல்களும் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்க்கலாமே. ஃபஸ்ட்டு நோக்கம் அல்லது காரணம் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு யூசேஜ். ஃபாரை நாம் யூஸ் பண்ணுறதுக்கான இது நோக்கம் அல்லது காரணம். நமக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபாரை யூஸ் பண்ணுவோம். நான் இதை உனக்காக தான் வாங்கினேன். ஐ பாட் திஸ் கிஃப்ட் ஃபார் யூ. ஐ பாட் திஸ் ஃபார் யூ. பாட் திஸ், பாட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸில் பாட். ஸோ பாட் ஃபார் யூ. He was praised for his work. அவர் கடின உழைப்புக்காக பாராட்டப்பட்டார். He was praised. I need something for my headache. I need something for my headache. இங்கே something for இங்கெல்லாம் குறிப்பிட்ட ஒன்று சொல்லிட்டு இருந்தோம். ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸோட சொன்னோம் பிரைஸ்டு. ஸோ பிரைஸ்டு ஃபார் இங்கே நவுன் ஆர் வெர்பு, வெர்போடையும் நவுனோடவும் பார்த்தோம். இங்கே சம்திங் இன்டெஃபினைட் டேர்ம்ஸோட ப்ரொனவுன்ஸ், இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸில் இருக்கக்கூடிய சம்திங் ஃபார், நத்திங் ஃபாரும் நம்ம பின்னால் பார்ப்போம். நத்திங் ஃபார்னா என்ன மாதிரியான யூசேஜ், அது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். ஆல் ஃபார் இருக்குது. ஸோ சம்திங் ஃபார் மை ஹெட்டேக், என் தலைவலிக்கு ஏதாவது தேவை, எனக்கு ஏதாவது தேவை. ஐ நீட் சம்திங் ஃபார் மை ஹெட்டேக். ஐ நீட் சம்திங் ஃபார் மை ப்ளஷர். ஐ நீட் சம்திங் ஃபார் மை ஹாப்பினஸ். ஐ நீட் சம்திங் ஃபார் மை சேலரி. ஸோ ஏதோ ஒன்றுக்காக நான் கேட்கக்கூடியது ஒன்று சம்திங்கும் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்தது காலம் அல்லது நேரம். We stayed in Paris for 2 weeks. We stayed அப்படிங்கிறது past tense. So we stayed in Paris for 2 weeks. நாங்கள் 2 வாரத்துக்கு பாரிஸில் தங்கணும். 2 வாரம் பாரிஸில் தங்கணும். தங்கி இருந்தோம், 2 வாரம் தங்கணும். ஸோ இதே நம்ம வந்துட்டு ப்ரெசன்ட்ல பாஸ்ட்ல இருந்து ப்ரெசன்ட் வரைக்கும் வருது அப்படிங்கும்போது அதே வேற மாதிரி நம்ம சொல்லணும். இதே ஃபார் யூஸ் பண்ணி அதை நம்ம பின்னால பார்ப்போம். ஸோ இந்த காலம் நேரம் அப்படிங்கிறதுக்கு நாம ஃபாரை யூஸ் பண்ணலாம். ஃபார் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசன்ட்ல, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் அல்லது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கும் அல்லது கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கும். ஹேவ், has, been, verb third form. இந்த ஃபார்ம்லையும் நம்ம பார்க்கலாம். have has been, verb third form. இந்த இதுலையும் நம்ம இந்த ஃபாரை யூஸ் பண்ணலாம். சரி, அடுத்தது தூரம், டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்றதுக்கு. We walked for miles. நாங்கள் பல மைல்கள் நடந்தோம். We walked for miles. இங்கே மைல்ஸ் அப்படிங்கிறது பல மைல் அப்படிங்கிறத நம்ம சொல்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஆதரவு அல்லது துணை, சப்போர்ட். அவர் புதிய கொள்கைக்கு ஆதரவாக இருந்தார். She is for the new policy. She is for the new policies. Looking for. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம்னாலே தெரியுது, வெர்புக்கு அடுத்துதான் வரும். ஸோ இங்கே பி ஃபார்ம் வெர்பு மட்டும்தான் இருக்கு. இது கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிறதுனால ஸோ டென்ஸுக்கு அப்புறமா he is looking for something to his old car. அவரோட பழைய காருக்கு ஏதாவது தேடுறாரு, அதாவது அதை மாத்துறதுக்கு தேடுறாரு அப்படிங்கிற பொருள்ல ஃபார் நம்ம லுக்கிங் வெர்புக்கு அடுத்தது, அதாவது கம்ப்ளீட்டா கண்டினியூஸ் டென்ஸ்ல அடுத்தது நம்ம யூஸ் பண்ணும்போது பண்ணுவோம். he made something for. இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா சம்திங் ஃபார், ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஒரு எல்லாருக்கும், அனைவருக்கும் அப்படிங்கிறது நாம ஸ்போக்கன்ல எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு எல்லோருக்கும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சென்டென்ஸ். he made something for everyone. he made something for everyone. மாற்று அல்லது மாற்றம், சப்ஸ்டிடியூஷன் ஆர் எக்ஸ்சேஞ்ச்.
ஐ வில் ட்ரேட் மை. இதே இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். ஐ வில் ட்ரேட் மை. ஐ வில் ட்ரேட் மைன்னு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதா இல்லை, ஒரு எக்ஸ்சேஞ்சுக்காக. ஐ வில் ட்ரேட் மை பீஸா ஃபார் யூ. ஐ வில் ட்ரேட் யூ சம்திங் ஃபார் தட் புக். நான் இந்த புக்குக்காக ஏதாவது என்ன வேணாலும் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லையா. ஐ வில் ட்ரேட் யூ சம்திங் ஃபார் தட் புக், ஃபார் தட் மியூசிக், ஃபார் தட் ஒர்க், ஃபார் தட் மியூசிக் மூவி ஒர்க். நான் இந்த வேலைக்காக என்ன வேணாலும் தருவேன், என்ன வேணாலும் தருவேன், அதாவது ஏதாவது தருவேன் அப்படிங்கிற மீனிங்ல சம்திங் ஃபார் தட் புக். ஒரு புகழ்ந்து சொல்றதுக்காக நாம யூஸ் பண்ணக்கூடியது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இந்த ஐ வில் ட்ரேட் யூ அப்படிங்கிறது. அடுத்தது பெனிஃபிட், ஒரு நன்மை, ஒரு நன்மைக்காக நாம சொல்றது. திஸ் இஸ் ஃபார் யூ. இது நார்மலாக நம்ம சொல்லுவோம், இது உனக்காக தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். எக்ஸசைஸ் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்றது இந்த பெனிஃபிட் ஃபார் அப்படிங்கிற மீனிங்லேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார் அப்படிங்கிறதுல நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இது வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறமாவும் பி ஃபார்ம் வெர்பு அல்லது பி ஃபார்ம் வெர்பு, பி ஃபார்ம் வெர்பு, நவுன், இதுக்கு அடுத்துதான், இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபாரை யூஸ் பண்ணுவோம். பி ஃபார்ம் ஃபாதர்ங்கிறது இதுக்கு அப்புறம் வெர்புக்கு அப்புறமாவோ அல்லது பி ஃபார்ம் வெர்புக்கு அப்புறமாவோ அல்லது நவுனுக்கு அடுத்தாவோ நம்ம ஃபாரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது நாம ஞாபகம் வச்சுக்கணும். ஃபங்க்ஷன் ஆர் யூஸ், ஒரு ஒன்றினுடைய பயன்பாடு அல்லது செயல். திஸ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார் கட்டிங் வுட். இந்த கருவி மரத்தை வெட்டுறதுக்கு பயன்படுது. திஸ் டூல் இஸ் யூஸ்டு ஃபார். ஸோ இஸ் யூஸ்டு அப்படிங்கிறது ஒரு டெர்ம்ஸ். யூஸ்டு ஃபார், யூஸ்டு டுங்கிறது பழைய கடந்த கால நடவடிக்கைகள், கடந்த கால பழக்க வழக்கங்களை சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ணுவோம். பழக்கத்தை சொல்றதுக்கு யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரிதான் இதுவும் கடந்த கால இதுக்கு யூஸ் பண்றது. நார்மலா யூஸ் பண்ணிட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு யூஸ்டு ஃபார் அப்படிங்கிறத நாம யூஸ் பண்ணலாம். யூஸ்டு ஃபார் அப்படிங்கிறது நார்மலாவே ஒரு ஸ்டாண்டர்டான பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒண்ணுக்கு யூஸ்டு ஃபார் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். சி ஆக்ட் ஆஸ் அ ஸ்போக் பர்சன் ஃபார் த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு அவரு ஒரு மீடியேட்டராக வேலை செய்யறாரு. ஸோ ஃபார் த கம்பெனி, ஹி ஆக்ட் ஆஸ் ஸ்போக் பர்சன் ஃபார் த கம்பெனி. இந்த கம்பெனிக்காக. ஸோ இந்த கம்பெனியினுடைய தொடர்புல, கம்பெனியினுடைய செயல்பாட்டுக்கு, அந்த கம்பெனிக்காக அவரு இந்த மாதிரி செயல்படுறாரு அப்படிங்கிறது. இதுல ஃபார் ஹிஸ் ஏஜ் அப்படிங்கிறது வயசுக்கு ஏற்ப அப்படிங்க. ஹி இஸ் டால் ஃபார் ஹிஸ் ஏஜ். அவரு வயசுக்கு ஏற்ற உயரத்துல இருக்காரு, வயசுக்கு ஏற்ற வேலையை செய்யறாரு. ஹி இஸ் ஒர்க் ஃபார் ஹிஸ் ஏஜ். அவரு வயசுக்கு தகுந்த வேலையை பார்க்கறாரு. ஆக்குபேஷன் ஆர் டியூட்டி, ஒரு தொழில் அல்லது கடமையை நம்ம சொல்லும்போது ஃபார் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஐ ஒர்க் ஃபார் அன் ஐடி கம்பெனி. நான் ஒரு ஐடி கம்பெனிக்காக வேலை செய்கிறேன். நான் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறேன், நிறுவனத்துக்காக வேலை செய்கிறேன் அப்படிங்கிற மீனிங்ல டியூட்டிக்காக சொல்லுவோம். அடுத்தது ப்ரிஃபரன்ஸ், விருப்பம். என்னுடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஆர் யூ ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் இட். நீங்க பக்கம் தான் இருக்கீங்களா இல்ல மாத்து கருத்து இருக்கா அப்படிங்கிறதுக்கு நம்ம கேட்கறது. ஆர் யூ ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் இட். நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியா கேட்கும்போது இந்த ஷார்ட்டை எப்படி கேட்கலாம், ஆர் யூ அக்செப்ட் இட் ஆர் நாட் அப்படிங்கிறதுக்கு பதிலா ஆர் யூ ஃபார் ஆர் அகைன்ஸ்ட் இட். ஏத்துக்கிறீங்களா எதுக்குறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா, ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா அப்படிங்கிற மீனிங்ல நம்ம ஆர் யூ ஃபார்
ஆர் யூ ஃபார் ஆர் அகென்ஸ்ட் இட் அப்படிங்கிறத கேட்கலாம். இப்போ இதில் சில விஷயங்களை நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்ப்போம். ஐ மேரிட் ஹேர் 4 years ago. நான் அவளை 4 வருஷத்துக்கு முன்னால் திருமணம் பண்ணிக்கிட்டேன். இது நார்மலாக சொல்லக்கூடிய ஒரு சென்டென்ஸ் இல்லையா? இதில் நான் ஃபார் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கும்போது பாருங்க, we have been married. we have been married பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். we have been married for 4 years. இங்கே ஃபார் வந்திருக்கனால ஃபார் 4 yearsனா இது 4 வருஷத்துக்காக மட்டும் அப்படிங்கிறத மீனிங் இல்லை. எங்களுக்கு திருமணம் ஆகி 4 வருஷம் ஆகுது அப்படிங்கிறதுக்கு we have been married for 4 years அப்படிங்கிற டேர்ம்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நார்மலாக இந்த டேர்ம்ஸை யூஸ் பண்ணுறதுல ஐ மேரிட் ஹேர் ஃபார் 4 years ago இந்த இதுதான் நார்மலாக யூஸ் பண்ணுறாங்க ஸ்போக்கனில். இதை யூஸ் பண்ணும்போது சில நேரங்களில் பிசிறு தட்டுறதுக்கான இதாகவும் இருக்குது. அல்லது இந்த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணலாம். இட் ஹேஸ் பீன் 4 years since we got married. எங்களுக்கு திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத திருமணமாகி 4 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறது இட் ஹேஸ் பீன் 4 years. இட் ஹேஸ் பீன் 4 years since we got married. இது பெட்டர் நம்ம I married her 4 years ago. married her 4 years ago. இதை சில நேரங்களில் டிஃப்ரெண்டாக சொல்கிறோம் அப்படிங்கிற முயற்சியில் இதையும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சில we have been married for 4 years. we have been married for 4 years. இந்த டைம்ஸ்லையும் சிலரை யூஸ் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அடுத்தது நத்திங் ஃபார். நத்திங் ஃபார்னா ஒன்றும் ஒரு பயனுமே இல்லை, ஒரு பயன் இல்லை இல்லை அப்படிங்கிற மீனிங்ல there is nothing for me to do here. இங்க நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. இங்க நான் செய்யறதுக்கு எதுவுமே there is nothing for me to do here. நான் செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. there is nothing for me to say. நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. nothing for me to say. nothing for me to say. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. this tool is nothing for a beginners. இந்த கருவி புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. this tool is nothing for a beginners. it is nothing for a beginners. இது புதுசா கத்துக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. lack of result. ஒரு பதில், ஒரு பலன்ல குறைபாடு இருக்கக்கூடியது அப்படிங்கும்போது அதுக்கு நாம என்ன யூஸ் பண்ணுவோம்னா நத்திங் ஃபார் யூஸ் பண்ணுவோம். பலன் குறைவாக இருக்கு அப்படிங்கிற மீனிங்ல நாம குறைவானது அப்படிங்கிற மீனிங்ல நாம நத்திங் ஃபார் யூஸ் பண்ணலாம். we wait all day but nothing happened for us. நாங்க நாள் முழுக்க காத்துட்டு இருந்தோம், ஆனாலும் ஒண்ணும் நடக்கல, ஒன்றும் நடக்கவில்லை அப்படிங்கிறதுக்கு nothing happened for us. ஸோ nothing ஃபாருக்கு நத்திங்கும் ஃபாருக்கும் நடுவுல அந்த நிகழ்வு நம்ம நடக்கல அப்படிங்கிறத நம்ம ஹேப்பன்ட் அப்படிங்கிறத பாஸ்ட் ஃபார்ம் ஹேப்பன்ட் அப்படிங்கிறத இது ரெண்டுக்கும் நடுவுல நம்ம போடுறோம். ஸோ இது வந்துட்டு எக்ஸ்ட்ரானரியா நம்ம சொல்லும் போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விவரிச்சு ஒன்று அல்லது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லும் போது சொல்றதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா நத்திங் பிளஸ் verb second form பிளஸ் ஃபார் இந்த ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ணலாம். சிம்பிள் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ verb செகண்ட் ஃபார்ம்ல போட்டு நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னோம்னா அதுக்கு பெனிஃபிட்டே இல்லை அப்படிங்கிறதான். ஐ சர்ச்டு எவரிவேர் பட் இட் வாஸ் ஃபார் நத்திங். ஸோ நத்திங் ஃபார் நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபார் நத்திங்னும் நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கும் அதே தான். நான் எல்லா பக்கமும் தேர்ந்தேன், ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. பட் இட் வாஸ் ஃபார் நத்திங். ஆனால் எங்கேயும் இல்லை. பட் இட் வாஸ் ஃபார் நத்திங். ஆனால் எதுக்குமே ஆகலை. நானும் பல இடங்களில் தேர்ந்தேன், ஆனால் எதுக்கும் ஆகலை. தட் மீன்ஸ் கிடைக்கல அப்படிங்கிற மீனிங்ல தான் வரும். இப்போ அடுத்தது சில இடியம்ஸ் மரபு சொற்கள்ல நத்திங் ஃபார் செர்டைன்ஸ் ஒரு குறிப்பிட்ட இதுல நோ டெஃபினைட் இன்ஃபர்மேஷன் ஒரு தெளிவான முடிவு இல்லை, தெளிவான தகவல் இல்லை
அப்படிங்கிறதுக்கு நாம என்ன சொல்லலாம், நத்திங் ஃபார் செர்டைன்ஸ். We have nothing for certain about the outcomes. ஒரு தெளிவான முடிவு, ஒரு தெளிவான தகவல் இல்லை அப்படிங்கிறதுக்கு நாம தெளிவான தகவல் இல்லை அப்படிங்கிறத நத்திங் ஃபார் செர்டைன் அப்படிங்கிறத நாம சொல்லலாம். we have nothing for certain about the outcome. எங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை பத்தி, வரக்கூடிய முடிவை பத்தி உறுதியா ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத நாம சொல்லலாம். எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, வரக்கூடிய ரிசல்ட்டை பத்தி ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறதுக்கு நாம இப்படி சொல்லலாம். நத்திங் ஃபார் ஃப்ரீ, இலவசமாக ஒன்றும் இல்லை, இலவசமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற நத்திங் ஃபார். there is nothing for free in life, everything has a cost. என் லைஃப்ல, வாழ்க்கையில எதுவும் இலவசமா கிடைக்காது அப்படிங்கிறதுக்கு நத்திங் ஃபார் இட்னாலும் அதேதான். there is nothing for it but to try again. நமக்கு வேற வழியே இல்லை. நத்திங் ஃபார் இட் அப்படின்னா வேறு வழியே இல்லை, வேறு வழி அல்லது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நத்திங் ஃபார் இட். there is nothing for it but to try again. இது வேற வழியே இல்லை, நாம இன்னொருக்கா முயற்சி தான் பண்ணணும். வேற வழி இல்லை, நாம இன்னொருக்கா முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது. வேற வழியோ வாய்ப்போ கிடையாது அப்படிங்கிறது. இப்போ ஆல் ஃபார் அப்படிங்கிறது இப்ப நம்ம நெகட்டிவ்ல பார்த்துட்டு இருந்தோம் நத்திங் ஃபார் அப்படிங்கிறது. இப்போ ஆல் ஃபார் அப்படிங்கிறது நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது ஒத்துக்கொள்ளுதல் அப்படிங்கிற மீனிங்ல நம்ம ஆல் ஃபாரை யூஸ் பண்ணலாம். எங்களது குழு புதிய திட்டத்திற்கு முழுமையாக தயாராக உள்ளது. Our team is all for the new plans. All for the all for அப்படிங்கும் போது அது சப்போர்ட் முழுமையா இருக்கு. all for the new plans, புதிய திட்டத்திற்கு, என்னுடைய குழு புதிய திட்டத்திற்கு முழுமையாக தயாராக இருக்கு. அவர் இந்த முயற்சியை முழுமையாக ஆதரிக்கிறார். he is all for supporting this effort. ஸோ இங்க பார்த்தோம்னா கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம எம்பத்தியா அழுத்தம் கொடுக்கறதுக்காக நம்ம ஆல்ஃபாரை நடுவில் சேர்த்திருக்கு. ஸோ இந்த ஆல்ஃபாரை இந்த மாதிரி டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த டென்ஸினுடைய பி ஃபார்ம் பிளஸ் வெர்பு ஜெரண்ட் ஃபார்ம்ஸ் சொல்லும் இல்லையா, வெர்பு ஜெரண்டா இருக்கும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி ஃபார்ம்ல இருக்கும். இதுக்கு நடுவில் பி பிளஸ் வெர்பு இந்த இடத்துல இருக்கும். பி பிளஸ் இந்த இடத்துல இருக்கும். all for he is supporting this effort. அவர் அந்த எஃபர்ட்டை முயற்சியை ஆதரிக்கிறார். all forனா முழுமையா முற்றிலுமாக ஆதரிக்கிறார் அப்படின்னு. ஸோ இந்த ஆல் ஃபாரை எம்பத்தியை அழுத்த நிறுத்தமா எங்க கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் கொடுக்கணும். ஸோ இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சரு. he is all for supporting this effort. அடுத்தது பர்பஸ் ஆர் கோல். இந்த முயற்சிகள் அனைத்தும் ஒரு சிறந்த எதிர்காலத்திற்காக. these efforts are all for a better futures. ஸோ இங்க பார்த்தோம்னா இதுல பி ஃபார்ம் தான் ஆறு ஒன்றும் பி ஃபார்ம் தான். these efforts are
better futures. These efforts are better futures. For better futures. These efforts for better futures. All for அப்படிங்கிறது அதனுடைய அழுத்தம் கொடுக்கறதுக்காக ஆளையும் சேர்த்திருக்கு, அவ்வளவுதானே ஒழிய. ஸோ இதுல எந்த சென்சஸும் இல்லை, ஏன்னா இது சிம்பிள் பி ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ சிம்பிள் டென்ஸ் தான். ஸோ அதனால அப்படியே ஆல் ஃபார் சேர்த்திருக்கு. அவர் தன் கனவுகளை அடைவதற்காக முழுமையாக அர்ப்பணித்தார். He sacrificed everything. All for everything for his கரெக்டான ஒரு அழுத்தம் தான். everything for something for nothing for இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த வகையில அந்த எவ்ரிதிங்கே அழுத்தமானதான். அந்த அழுத்தத்துக்கு இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது ஆள் சேர்த்திருக்கீங்க. ஸோ நம்ம தமிழ்ல பேசுற மாதிரியே தான் இங்கேயும் இங்கிலீஷுமே அதே ஒரு டோன்ல தான். அவரு தன் கனவு அடைவதற்காக எல்லாம் பண்ணினாரு அப்படின்னு சொல்ல முடியாது. முழுமையாக அப்படிங்கிறத விட எல்லாமே பண்ணினாரு. எல்லாம் பண்ணினார். நாம் செய்தார், பண்ணினார் அப்படியெல்லாம் சொல்ல முடியா. கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறதுக்காக, கொஞ்சம் உயர்த்தி சொல்றதுக்காக நம்ம சொல்ல முடியாது. எவ்ரிதிங் ஆல், எவ்ரிதிங் நல்லா முடிஞ்சது. எவ்ரிதிங்கோட ஆலும் சேர்த்து நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்றது. He sacrificed everything all for his dreams. everything for his dreamனால அது சென்டென்ஸ் ஓகே தான், கம்ப்ளீட்டான சென்டென்ஸ் தான். இதுல ஆல் அப்படிங்கிறது ஒரு எம்பத்திக்காக மட்டும்தான், அழுத்தத்துக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கு. இதே நாம ஒரு உத்வேகம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னு, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன், உனக்காக தான் நான் எல்லாத்தையும் செய்யறேன். I'm all for you. I'm all for you. I'm for you. நான் உனக்கானவன், நான் உனக்கானவன். I am all for you. All for you. நான் உனக்காக தான் எல்லாமே செய்யறேன். நான் இந்த பயணத்தை சிறப்பாக்க தீர்மானித்தேன் எல்லா வகையிலும். I determined to do all for making this trip successful. I determined to do this trip successful. All for making this trip successful. All for. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா, ஒரு சென்டென்ஸும் ஒரு ரிசல்ட்டையும் நம்ம அழுத்தமா கொஞ்சம் உயர்த்தி சொல்றதுக்காக ஆல் ஃபாரை நாம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் மறக்காம நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.